ஒரு ஊர்ல ராணி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா. ராணி ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. சீக்கிரமா தூங்கிடுவா. ராணி தூங்குனதும் அவளுக்கு மட்டும் ஒரு விசித்திரமான கரடி கனவுல வரும். அந்த கரடி ரொம்ப விசேஷமானது. அது ராணிய பல இடங்களுக்கு கூட்டிட்டு போகும். ஒரு நாள் கரடி ராணிய கூட்டிட்டு ஒரு பெரிய தோட்டத்துக்கு போச்சு. அந்த தோட்டத்துல விதவிதமான பூக்கள், பழங்கள் எல்லாம் இருந்தது. ராணி அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் கரடி அவள ஒரு உயரமான மலைக்கு கூட்டிட்டு போச்சு. அங்கிருந்து பார்த்தா ஊரே ரொம்ப அழகா தெரிஞ்சது. ராணி, "இப்படி ஒரு இடத்த நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல" அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. இன்னொரு நாள் கரடி ராணியை ஒரு கடலுக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க ராணி பலவிதமான மீன்களையும், கடல்வாழ் உயிரினங்களையும் பார்த்தா. ராணிக்கு நீச்சல் அடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. கரடி அவளுக்கு நீச்சல் கத்துக் குடுத்தது. ராணி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா. இப்படி ஒவ்வொரு நாளும் கரடி ராணிய புது புது இடங்களுக்கு கூட்டிட்டு போச்சு. ராணி நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டா. ஆனா ராணிக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த கரடிய நேர்ல பார்க்கணும், அது கூட விளையாடணும்னு அவ ரொம்ப நாள் ஆசைப்பட்டா. ஒரு நாள் ராணி கரடிகிட்ட, "கரடி, நீ நிஜமாவே என் கூட வருவியா?" அப்படின்னு கேட்டா. கரடி சிரிச்சுக்கிட்டே, "ராணி, நீ என்ன முழு மனசோட நம்புனா, கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும்" அப்படின்னு சொன்னுச்சு. ராணி அதுக்காக காத்திருந்தா. ஒவ்வொரு நாளும் அவ நம்பிக்கையோட இருந்தா. கனவுகள் பொய்யில்லை, நம்பிக்கை இருந்தா அது ஒரு நாள் பலிக்கும்னு நம்புனா. ஒரு நாள் ராணி வழக்கம் போல தூங்கி எழுந்தப்ப, அவ பக்கத்துல அந்த கரடி நின்னுட்டு இருந்தது. ராணிக்கு ஒரே ஆச்சரியம். அவ சந்தோஷத்துல கரடிய கட்டி பிடிச்சுக்கிட்டா. அன்னைக்கு ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டா. கனவுகளையும் நம்பிக்கையையும் உண்மையாக்க முயற்சி செய்யணும் என்பத ராணி புரிஞ்சுகிட்டா. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கனவுகளையும், நம்பிக்கையும் எப்பவும் விடக்கூடாது. ஒரு நாள் அது கண்டிப்பா பலிக்கும். நீங்களும் ராணியைப் போல உங்க கனவுகளை நம்புங்க. நம்பிக்கையோட இருங்க.